இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜாதகம் பாக்குறதுக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிளையும் பார்த்து ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் ஜாதகம் பொருந்தலனா என்ன பண்றது? அது மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடும்ல. அதெல்லாம் ஆகாதுமா. இப்பெல்லாம் பிரேக்கப் பண்ண 4வது நாளே அடுத்த பையனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கெல்லாம் யாரும் அலட்டிக்க மாட்டாங்கம்மா. பல்லவி, போதும். நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ அமைதியாரு. என்னம்மா ரொம்ப யோசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லிட்டான்? இல்ல சங்கரன், வேண்டான்னு சொல்லிடுங்க. திங்கக்கிழமை காசிக்கு போன நம்ம ஜோசியர் வந்துருவாரு. அவரை கேட்டு ஜாதக பொருத்தம் இருந்துச்சுன்னா மேற்கொண்டு பேசலாம். நீங்க போய் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. சரிங்கம்மா, நீங்க சொன்னபடியே அவங்கள்ட்ட போய் சொல்லிடுறேன். வரேம்மா. இசை சங்கரன், என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? சங்கரன், என்ன பிரச்சனை? சங்கரன், நில்லுங்க. என்னாச்சு? சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அவங்க சொல்றதும் சரியாதான் இருக்கு. அந்த பொண்ணு எதிர்பார்த்தபடியே மாப்பிளைய பாக்கட்டும், எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. உண்மையாவா? ஆமா, அவங்க பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் பாத்துக்க எனக்கு சம்மதம் தான். அம்மா, என்னம்மா திடீர்னு ரூட்ட மாத்திட்ட? நீதான் சொன்னியே. நீ சொன்னத நல்லா யோசிச்சு பார்த்த, சரியாதான் தெரிஞ்சுது. அதான். ஆனா நீ என்ன திட்டினியே. உன்னை திட்டினதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். இதுல ஒண்ணும் தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. வெரி குட்மா. சங்கரன், நாளைக்கு காலையில 10 மணிக்கு மேல நல்ல நேரம். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நான் என் பசங்களை வர சொல்லிடுறேன். அவங்களையும் பொண்ணுங்களை அனுப்ப சொல்லிடுங்க, அவங்க பாத்துக்கட்டும். ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்கம்மா, என்ன கண்டிஷன்? அவங்க ஒருத்தர் பார்த்து பேசுறதோட நிறுத்திக்கணும். போன் நம்பர் வாங்குறது, பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் இருக்க கூடாது. அதே மாதிரி ஜாதக பொருத்தம் சரியா இருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். அத தெளிவா சொல்லிடுங்க. அப்புறம் மனசுல தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்டு மனஸ்தாபம் வந்துடக்கூடாது. நல்ல முடிவுமா. நீங்க சொன்னதை நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். அந்த போட்டோ இல்ல நீங்களே வச்சுங்க. நான் வரட்டுங்களா? வாங்க. கடவுளே, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஜாதக பொருத்தம் சரியா இருந்து இந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணும்.